கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை ஆராதனையிலே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் மே மாதம் முதல் வாரத்திலே இப்படியாக நம் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தின் பல பாகங்களில் இருந்து இந்த காலை ஆராதனையிலே அவரை நாம் ஒருமனப்பட்டு துதித்து ஆராதிக்க தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணிகளைப் போல பாதுகாத்து இந்த மே மாதம் முதல் வாரத்தை நமக்கு கூட்டி கொடுத்து அவரை ஆராதிக்க அவரை துதிக்க நம்மளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்த தயவிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நமக்கு எந்த தடையும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு விடுதலையோடு அவரை ஆராதிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி. நம்ம இந்த ஆராதனை நேரத்திலே எசாயா புத்தகத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எசாயா 6 வசனம் 1 உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படியாக பரலோகத்திலே ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கு இருக்கிற கேராபின்களும் சேராபின்களும் தேவனை அவங்க கர்த்தரை நோக்கி பார்த்து, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொல்லுகிறார்களாம். நாம் கூட இந்த தரிசனத்தை நம் மனக்கண்மனால் நம்ம கொண்டு பார்த்து, அப்படி ஒரு உன்னதமும் உயரமான சிங்காசனத்திலே கர்த்தரையின் ஆடை தொங்கல்கள் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது போல கற்பனை பண்ணி பார்த்து அவரை நாம் கூட சேர்ந்து நம்ம துதிப்போம். அவரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். பிரியமானவங்களே, ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனை உயர்த்தி துதிங்கள் என்ற பாடலை நம்ம உற்சாகத்தோடு நம்ம பாடுவோம். தேவனை உயர்
ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவாரை வென்று கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தினார். இவர் பகைவாரை வென்று கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியே உட்பிரவேசியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியே உட்பிரவேசியுங்கள். பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லு. தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லு. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தாதி கர்த்தனை தேவாதி தேவனை நம்ம துதித்து பாடும்போது நம்முடைய துதிகளிலே தேவன் பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த காலை வேளையிலே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறது. நம்ம எவ்வளவு அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். வெளி உலகத்திலே நம்மை சூழ பார்க்கும்போது இந்த நாட்களிலே உலகமெங்கிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயங்களிலே நம்ம போய் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் நம்ம வீடுகளிலே அடைப்பட்டு கிடந்தாலும் தேவன் நம்ம இப்படியாக அவர் இந்த ஆன்லைன் மூலமாக சர்வீஸ் நடத்தும்படியாக, சர்வீஸ் நம்ம பங்கெடுக்கும்படியாக தேவன் நமக்கு எவ்வளோ கிருபை பாராட்டுகிறார். அவர் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு நம்மளை எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவின் அன்பு நம்மளை தேடி வந்ததோ அதே போல இந்த நாளிலும் கூட அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க நம்முடைய வீடுகளிலே நம்ம இருந்து நம்ம அவரை துதிக்கும்படியாக தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கத்தை கொடுத்துக்கிறார். அதெல்லாம் நாம் பார்க்கும்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள கடவுள், நித்திய பிதா, சமாதான பிரபு. தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. இதோ இப்படிப்பட்ட இந்த கொரோனா வைரஸை அழிக்க மனிதர்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அது நடக்கவில்லை. ஆனால் உலகம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நோக்கி நாம் இன்னும் மன்றாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய நேரத்திலே நிச்சயமாக கர்த்தர் இதை நிறுத்த போகிறார். உலகத்திலே மறுபடியும் நாம் ஆலயங்களுக்கு சென்று தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய அது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்கள் இவ்வளவு நாட்கள் என்னெல்லாம் நமக்கு நடக்காமல் இருக்கிறதோ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியான காரியங்களை நம்ம ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே பிள்ளைகளே, சோர்ந்து போகாதே என் மகனே, சோர்ந்து போகாதே என் மகளே, நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற தேவன் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த நாளிலே, இந்த மாதத்திலே நீ என்ன எதற்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ என்னால் அது கூடும், உனக்கு நான் நிச்சயமாய் பதில் செய்வேன், இழந்து போன சமாதானத்தை நான் திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம அடுத்ததாக
கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை நம்ம பாடுவோம். உம்மாலே தான் எல்லாம் ஆகும்.
பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் அறிக்கைப்படி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், மகளே நான் உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம இந்த பாடலை நம்ம பாடியிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம மனம் மகிழும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். இப்படியாக தேவனை துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தரை நாம் மகிழ்ப்படுவதாக. தொடர்ந்து உள்ள காரியம் நம்ம வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட தேவன் நமக்காக அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து இந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறது தான் நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் நம்ம ஆராதிக்க நம்ம தொழுது கொள்ள நீங்கள் கொடுத்த அந்த பெரிதான பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட உடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது ஆவியானவர் தாமே வசனங்களை எங்களுக்கு விளைக்கத்தாங்க. இதாவே இந்த வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டும் இராதபடிக்கு வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. இதை உங்களை கருத்தில் கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, போன வாரம் நம்ம 1 சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து 30வது அதிகாரம் 1-6 வசனங்களை 1-6 வசனங்கள் மற்றும் 1-20 வசனங்களை நம்ம தியானித்தோம். அதிலிருந்து 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு முறை கூட நான் அந்த கற்றுக்கொண்ட 3 காரியங்களை நான் உங்களுக்கு இன்னொரு முறை கூட சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 3 காரியங்களை நம்ம போன வாரத்தில் படித்து கொண்டோம். முதலாவதாக, நம்ம அநேக நேரங்களில் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி அந்த சூழ்நிலையை கையாள வேண்டும் என்று சொல்லி நம்ம அந்த பகுதியிலிருந்து படித்து கொண்டோம். முதலாவதாக படித்து கொண்ட காரியம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லா பக்கமும் அவன் நெருக்குகிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு. அப்பொழுது முதலாவதாக தாவீது தன்னை தேவனுக்குள்ளே பலப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக, தேவனில் தன்னை பலப்படுத்தி கொண்டு அவன் என்ன செய்கிறான், ரெண்டாவதாக தேவனை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கேட்டான் சொல்லி நம்ம பார்க்குறோம். அவன் தொடர்ந்து தேவனை கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டான். அப்பொழுது தேவன் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவன் கர்த்தர் கொடுத்த ஆலோசனைப்படி அவன் செய்த போது கர்த்தர் அவனுடைய அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுத்து அவன் எழுந்து போன எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இன்னொரு காரியத்தை கூட நம்ம கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலிருந்து நம்ம சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு, ஒன்றும் இல்லாத கஷ்டப்படுகிற மக்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில் கூட ஆபக்கூக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானித்து நம்ம கர்த்தராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சில வசனங்களை படிக்கலாம். ஆபக்கூக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் இந்த வாரம் முழுவதும்
நீங்கள் அதை வாசிங்க. அதை வாசித்து அதை நீங்கள் தியானித்தால் நிச்சயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இந்த வசனத்தை நம்ம படிக்க கேட்கலாம். ஆபக்கூக் 1 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் சில வசனங்கள். முதல் சில வசனங்கள். ஆபக்கூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழும்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துர்மார்கன் நீதிமானை வளைத்து கொள்ளுகிறான், அதனால நியாயம் புரட்டப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ நான் கல்தேயரனும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். 9வது வசனத்தில் 2வது பாகம். அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். 12வது வசனம். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பிணை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன என்று சொல்லி 14வது வசனத்தில் 2வது பாகம். இரக்கம் இல்லாமல் ஜாதிகளை எப்பொழுதும் கொன்று வேண்டு போடுமா என்று ஆபக்கூக்கு கேள்வி கேட்கிறார். அப்பொழுது 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், இதோ அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். அதுக்கப்புறமா கடைசியாக தீர்க்கதரிசி தேவனை அறிந்து கொண்ட பின்பாக அவர் தேவனை இந்த பாடலின் மூலமாக கர்த்தரை துதிக்கிறான். அது 3வது அதிகாரம் 14வது 18வது வசனத்தில் இருக்கிறது. அது இப்படியாக இருக்கிறது. 17வது வசனம் 3வது அதிகாரம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆடு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி கர்த்தர் பிரியமானவர்களே, நம்ம இந்த ஆபக்கூக் தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய பின்னணி என்னவென்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆபக்கூக் தீர்க்கதரிசி யுத்தமும் கொந்தளிப்பும் நிறைந்த சூழ்நிலையில் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஊசியா ராஜா யூதாவை அரசாண்ட நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அவன் சீர்திருத்தலை கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஊசியா அப்போ அவன் ராஜாவான போது ஜனங்க விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. தேவனை வணங்காதபடிக்கு அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில்
நீதி காணப்படவில்லை. அவங்க வந்து கர்த்தருக்கு விரோதமாய் ஏதோ அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளாதபடிக்கு அவங்க வந்து அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது உசியா ராஜா அவங்களுடைய மத்தியில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தான். அப்போ எல்லா விக்கிரகங்களையும் அவன் உடைத்து போட்டு அவன் சுட்டெரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்க அவன் வந்து உற்சாகப்படுத்தினான். வேதத்தின்படி ஜீவிக்க வேண்டும், கர்த்தரையை சேவிக்க வேண்டும் என்ற இப்படிப்பட்ட காரியங்களை அவன் வந்து இப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை அவன் மத்தியில் கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ உசியா ராஜாவுக்கு பின்பாக அரசாண்ட அந்த ராஜாக்களின் நாட்களில் ஜனங்கள் வந்து இன்னும் பொல்லாதவர்களாய் ஜீவித்து வந்தார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால் நம்ம கேட்ட பகுதியில் அப்போது ஆபக்குக் வாழ்ந்த நாட்களில் இந்த யூதாவில் தேவனுடைய இந்த ஜனங்கள் மத்தியில் இருந்த சூழ்நிலை என்ன? அவன் வந்து நம்ம 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அக்கிரமம் நிறைந்த சூழ்நிலை, தீவினை நிறைந்த சூழ்நிலை, கொள்ளையும் கொடுமையும் தீர்க்கதரிசனுக்கு எதிரே இருந்தது. வழக்கையும் வாதியும் உண்டாக்குறவர்கள் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போயிற்று. துர்மார்கன் நீதிமானை வளைத்து கொண்டு அதனால் நியாயம் புரட்டப்பட்டு போயிட்டுருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ இந்த யூதாவில் இருந்து வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் வந்து பாபிலோனியரை யூதா அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பி அவர்கள் வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் யூதாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து அதை நிர்மூலமாக்கி போட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதன் நிமித்தம் இந்த சூழ்நிலையில் ஆபக்குக் தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஆபக்குக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 3 காரியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம். அது முதலாவது காரியம் என்னவென்றால் அநீதியின் பிரச்சனை. அப்போது இந்த அநீதி வந்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாகவே யூதா தேசத்தில் ஆபக்குக் தீர்க்கதரிசி இருந்த அந்த நேரத்தில் அப்போ அநீதியின் பிரச்சனை முழுவதுமாய் யூதா தேசத்தில் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம் எப்படிப்பட்ட அநீதியின் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் கொடுமை நிறைந்தது, அக்கிரமம் நிறைந்த அந்த ஒரு சூழ்நிலை, கொள்ளையும் கொடுமையும் காணப்பட்டது. வாதையும் வழக்கை உண்டாக்குறவர்கள் அவங்க எழும்பி இருந்தாங்க. நியாயப்பிரமாணம் பலனற்றதாய் செல்லாமல் போய் அங்கே நியாயப்பிரமாணம் புரட்டப்பட்டு போன ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அநியாயம் அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தீர்க்கதரிசியும் தேவனுடைய ஜனங்களும் நியாயமாய் நீதியாய் வாழ்ந்த தீர்க்கதரிசியும் அவனோடு கூட இருந்த பிரமாணத்தை கை கொண்டு நடந்த ஜனங்களும் கூட அநியாயத்தை அக்கிரமத்தை வந்து அவங்க சந்தித்து கொண்டிருந்தாங்க, அனுபவித்து கொண்டிருந்தாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அநீதியின் பிரச்சனை நிறைந்த நேரத்தில் அப்பொழுது தான் இதோ தீர்க்கதரிசி தேவனை பார்த்து கேள்வி கேட்குறாரு. இதோ கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? 2வது வசனம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீர் கேளாமல் இருக்கிறீர். கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ கேளாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என் தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழும்புகிறவர்கள் உண்டு. அப்போது தீர்க்கதரிசி கேட்குற, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளோ நாள் உங்களை பார்த்து நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எதுக்காக நீங்கள் வந்து கேளாதவரை போல் மௌனமாக இருக்கிறீங்க? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உண்மை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம்.
ஏன் நீங்கள் கேளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவன் கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்குறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இதே சூழ்நிலையில் இருக்கிறது அல்லவா? எங்கே பார்த்தாலையும் இதோ அநீதி, எங்கே பார்த்தாலையும் இது அக்கிரமம், எங்கே பார்த்தாலையும் அநியாயம், கொடுமை, அது மாத்திரமல்ல தீவினை, எங்கே பார்த்தாலையும் நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நியாயம் நடக்கிறது கிடையாது. நியாயப்பிரமாணம் பலனற்றதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் செல்லாமல் போகிறது. அதனால் நியாயப்பிரமாணம் புரட்டப்படுகிறது. நியாயம் நம்ம பார்க்க முடியாது இந்த நாட்களில். அக்கிரமம் தான் எங்கே பார்த்தாலையும், அநியாயம் தான். அதனால் அநேக நேரங்களில் நமக்கு கேள்வி வருகிறது, ஆண்டவரே பிதாவே, எத்தனை நாள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எதுக்காக பதில் கொடுக்கறதில்ல? பிதா, அநியாயக்காரன் பார்த்தா, அநியாயம் செய்கிறவன் அவன் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் உம்முடைய ஜனங்க, நாங்கள் நீதி உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பிதாவே, இதோ நீங்கள் ஏன் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீங்கள் செவி கொடாமல் இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் தீங்கை விலக்காமல் இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் நாங்கள் அதை பார்க்க எங்களை அனுமதிக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, நாங்கள் தீவினையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோமே. ஏன் நீங்கள் கேளாமல் இருக்கிறீங்க ஆண்டவரே? ஏன் பதில் கொடுக்காது இருக்கிறீங்க சொல்லி அநேக நேரங்களில் நம்ம கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு கூட அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, உலகமெங்கும் இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது, இந்த கொரோனா வியாதி எதுக்காக வந்தது, எப்படியாக வந்தது, எங்கிருந்து வந்தது, எதற்காக இதோ லட்சக்கணக்கான மக்கள் ஏதோ மடிந்து போனாங்க, இது இன்னும் ஏதோ லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க, எதற்காக இன்னும் பதில் கிடைக்கல என்று சொல்லி அநேக கேள்விகள் நம்ம இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கூட இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் சொல்கிறாரு, நான் அநீதியை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது தீர்க்கதரிசி கேள்விக்கு கர்த்தர் அவர் பதில் கொடுக்குறார். அது 5-6 நம்ம வசனங்களில் நம்ம பார்த்தோம். அது என்ன, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இதோ நான் கல்தேயரனும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் 9வது வசனம் 2வது பாகம், அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, இதோ நான் அநியாயத்தை பார்த்து கொண்டு, தீமையை பார்த்து கொண்டு, துர்மார்க்கத்தை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நான் அது உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் நம்ப முடியாத ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லுகிறார், நான் கல்தேயர் என்றும் இன்னும் ஜனங்களை உங்களுக்கு விரோதமாய், என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவங்கள எழுப்புகிறேன். அவங்க முத்திகையிட்டு ஜனங்களை அவங்க ஜனங்களை முத்திகையிட்டு அவங்கள நிர்மூலமாக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது தீர்க்கதரிசிக்கு பெரிய ஒரு குழப்பம். அப்போது அவர் கேட்குறார், கர்த்தாவே, இது எப்படி நடக்க முடியும்? அவர் சொல்கிறாரு, எப்படி இதோ அவன் கேட்குறான், ஆண்டவரே, நீங்கள்
12வது வசனம் 13, கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமாய் மாணவர் அல்லவா? நாங்கள் சாபத்தில்லை கர்த்தாவே. நியாய தீர்ப்பை செய்ய அவனை நீங்கள் வைத்திருக்கிறது சரிதான். கண்மையிலேயே தண்டனை செய்ய அவனை நியமித்திருக்கிறீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்கிற மாட்டீரே. பிணி துரோகிகளை நீங்கள் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துர்மான்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானே விழுங்கும்போது நீர் மௌனமாக இருக்கிறது என்னன்னு சொல்லி அவர் குழம்பி மறுபடியுமாக தேவனை கேள்வி கேட்குறார். அப்படின்னு அவர் என்ன கேட்குறாரு? ஆண்டவரே, நீங்கள் சத்துருவை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. ஏன்னா எதுக்காக? நியாய தீர்ப்பு செய்ய சத்துருவை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. தண்டனையை செய்ய அவனை நீங்கள் நியமித்திருக்கிறீங்க. ஆனால் அந்த சத்துருவோ தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீங்கள் எப்படி? அப்போ இந்த உங்களுடைய ஜனங்கள் அவங்க தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, பாவமான காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க, அது உண்மைதான். ஆனால் இந்த சத்ருவோ உங்களுடைய ஜனங்களை காட்டிலும் அவன் பொல்லாதவன். அப்போ அதனால் அவன் தீர்க்கதரிசி குழப்பம்படி இருந்து தேவனை பார்த்து அவர் கேட்குறாரு, ஆண்டவரே, நீங்கள் தீமையை பார்க்கக்கூடாதா? சுத்த கண்களுடைய தேவன் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீர. எப்படி இது மனித பார்வையில் இது ஒரு அநியாயமாக இருக்குது. ஒரு அநீதியானவன், ஒரு அக்கிரமம் செய்கிறவன், அவன் உம்முடைய ஜனங்க என்ன, அவர்களை சத்துருவை காட்டிலும் நீதிமான்களாக இருக்கிற உம்முடைய ஜனத்தின் மேலே அவங்க அப்போ அவங்க நீதிமானை விழுங்கும்போது நீங்கள் மௌனமாக இருக்கிறது என்னன்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்குறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம் அப்படி சொன்னால், கர்த்தர் ஏதோ அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. இப்போது நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அநேக நேரங்களில் தேவன் வியாதியினாலும் பஞ்சத்தினாலும் தன்னுடைய ஜனங்களை அவர் உணர வைத்தார் சொல்லி. அப்போ எதுக்காக தேவன் அவருடைய ஜனங்களை இப்போ சத்துருவை கொண்டு சிச்சித்தார்ன்னு சொன்னால், நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அநேக நேரங்களில் கர்த்தர் அவருடைய ஜனங்களை வியாதியினாலும் பஞ்சத்தினாலும் தன்னுடைய ஜனங்களை உணர வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளாது இருக்கும்போது வியாதியினால் பஞ்சத்தினாலும் அவர்களை உணர வைத்தார். சில நேரங்களில் அந்த வியாதி பஞ்சம் வந்தபோது கூட அவங்க தேவனை பற்றி கொள்ளலை, தேவனிடத்தில் கிட்டி சேரல. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்நியரை கொண்டு, சத்துருக்களை கொண்டு அவருடைய ஜனங்களை சிச்சித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அன்பான தேவன். அதே நேரத்தில் எதுக்கு அவர் நம்மை சிச்சிக்கிறார் என்று சொல்லி கூட நம்ம விதத்தில் பார்க்குறோம். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அவங்க தவறு செய்யும் போது சிச்சிக்கிறாரோ, அப்படியாகவே தேவன் கூட அவருடைய ஜனங்களை சிச்சிக்கிறார். அப்போ அவருடைய சிக்ஷை கொடுக்குற நோக்கம் என்ன? ஏதோ சிக்ஷையை கொடுத்து அவங்க தவிக்கும் போது, பாடுகளை அனுபவிக்கும் போது, அவங்க நிர்மூலமாகும் போது அவர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. எதுக்காக சிக்ஷையை அனுப்புகிறார் என்று சொன்னால், எப்படியாகிலும் என்னுடைய ஜனங்க என் பக்கமாய் திரும்பணும், அநியாயத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு என்னையே சேவிக்கணும், என்னுடைய பிள்ளைகளாய் வாழணும், நியாயத்தோடு அவங்க வாழணும், நீதி உள்ளவர்களாய் வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், என்னையே சேவிக்க வேணும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? சிக்ஷையை கொடுக்கிறார். எப்படியாகிலும் என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி தான். கர்த்தர் பிரியமானவர்களை, அதே நேரத்தை அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அநேக நேரங்களில் நமக்கு சிக்ஷையை அவர் கொடுக்கிறார். நம்ம அவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, அதோ அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்காத அந்நிய தேவர்களை சேவித்து ஏதோ அவருக்கு விரோதமாகி நம்ம வாழும்போது, அநீதி உள்ள வாழ்க்கை வாழும்போது, அதை நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்காத இருக்கும்போது, ஏதோ பிரித்தெடுக்க வாழ்க்கையை வாழாத இருக்கும்போது, அந்நிய தேவர்களை நம்ம வணங்கும்போது, தேவனை அப்போ விட்டு மற்ற காரியங்களை முதல் ஸ்தானத்துக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதனால் நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம் அப்படி சொல்லி பார்த்தா, கர்த்தர் எல்லா அதிகாரங்களையும் படைத்தவர், அவர் ஏகாதிபதியாக இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், அவருக்கு விருப்பமான காரியத்தை அவர் செய்கிறார். அவரை கேள்விக்கிறது, எதுக்காக ஆண்டவரை இப்படி நம்ப முடியாத ஒரு காரியத்தை செய்கிறீங்க
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையிலிருந்து ஆபக்கூக் தீர்க்கதரிசி புரிந்து கொண்ட காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் அரசாடுகிற தேவன், எல்லா அதிகாரிகளும் அவர் படைத்தவர், மற்றும் அது மாத்திரமல்லாமல் அவருடைய எல்லா அதிகாரமும் அவர் கருத்தில் இருக்கிறது. அவருடைய மகிமையின் திட்டம் அது ஒன்று அது அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி. அப்போது இந்த சூழ்நிலை ஏதோ வித்தியாசமான சூழ்நிலையாக இருந்தாலும், தீமை நிறைந்த கொடுமை நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும், தேவனுக்கு என்று ஒரு திட்டம் உண்டு. அப்போது அவர் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து கடந்து போக செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் விவரித்து சொன்னாலும் கூட நீங்கள் நம்ப முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உங்களுடைய சத்துருவை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி அவங்கள திருப்ப அவங்க உங்கள் மேலே புத்தி கேட்டு அவங்க யுத்தம் செய்து அவங்க உங்களை நிர்மூலமாக்குவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்களை சிட்சிப்பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த ரெண்டாவதாக நம்ம அறிந்து கொள்கிற காரியம், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் இஸ் அ சாவரின் காட்னு சொல்லுகிறோம். அவர் எந்த நேரத்துக்குமோ எந்த சூழ்நிலைக்கும் கட்டுப்பட்டு இருக்கிற தேவன் அல்ல. அவர் விரும்புகிற காரியத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை அவருக்கேற்ற விதத்தில், அவருக்கேற்ற நேரத்தில் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம், நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு, அவரை பற்றி கொண்டு அவர் மேலேயே விசுவாசமாக இருக்கிறவங்க, அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையை கூட அவங்க பிழைப்பார்கள் என்று சொல்லி. மூன்றாவதாக நம்ம அறிந்து கொள்கிற காரியம், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது வசனம், 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செமையானதில்லை, தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒருவேளை தீமை நிறைந்ததாக இருக்கலாம், கொடுமை தீமை கொடுமை நிறைந்ததாக இருக்கலாம், அநியாயம் அக்கிரமம் நிறைந்ததாக இருக்கலாம். ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு இடையே இல்லாதபடிக்கு நியாயப்பிரமாணம் புரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமம். ஆனாலும் கூட அது மத்தியில் நம்ம பாதிக்கப்பட்டாலும் கூட, தீர்க்கதரிசியும் நீதிமான்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன? இதோ யூதாவில் உள்ள கொடுமைக்காரர்கள் சிட்சிக்கப்படுவார்கள். அந்த தேவனுடைய அந்த சிட்சை வரப்போகிறது. யார்? யூதாவுக்கு மாத்திரமில்லை, யூதாவே தண்டிக்கிற அந்த சத்துருவுக்கு கூட தேவன் நான் அவனை தண்டிப்பேன், அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த நியாய தீர்ப்பு, அந்த தேவனுடைய தண்டனை இந்த சத்துருவுக்கு, அவர் கொடுக்குற நியாய தீர்ப்பு தாமதமானாலும் நிச்சயமாகவே தேவனுடைய தண்டனை அவனுக்கு உண்டு, நியாய தீர்ப்பு அவனுக்கு உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்? அப்போது அவர் விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டு இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த தீமைகளை நம்ம சகித்து, தீமையை நம்ம சகித்து தேவனுடைய பலத்தினால நாம் இருக்கும்போது, அப்போது தேவன் மறுபடியுமாக அப்போது அவர் நம்ம விசுவாசமாக இருக்கும்போது இந்த பிரச்சனையை கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால் மூன்றாவதாக நம்ம இந்த கடினமான இந்த சூழ்நிலையில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் மேலே நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லி தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. அப்போது கர்த்தர் ஏதோ தீர்க்கதரிசி ஆகாபக்குக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர் விளக்கி சொல்லுகிறார்.
அப்போ கர்த்தர் வந்து இப்போ தீர்க்கதரிசி வந்து எப்படியாக கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் வந்து தீமையை பார்த்து கொண்டு அநியாயத்தை பார்த்து கொண்டு ஏதோ அவர் சும்மா இருக்கிற தேவன் இல்லை, அவர் நியாயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார், அவர் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இதோ அவர் அந்நியரை கொண்டு தன்னுடைய ஜனங்களை சிட்சித்து தன்னுடைய ஜனங்களை தம்பக்கமாக இழுத்துக்கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டான். அது மாத்திரமில்லை, அவர் சாவரின் காட் என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டான். அவர் அரசாளும் தேவன். அப்போ அவர் ஆளுகை செய்கிற தேவன், எல்லா அதிகாரிகளும் அவர் படைத்தவர். அவருக்கேற்ற நேரத்தில் அவர் காரியங்களை செய்வார், விடுதலையை கொடுப்பார், ஏதோ நியாயத்தை செய்வார் என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டான். அது மாத்திரமில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசத்தோட நம்பிக்கையாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் அப்போ நம்ம பிழைக்க செய்வார். அதுதான் ரெண்டாவது வசனம், 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் சொல்கிறார், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம், அக்கிரமத்தை அநியாயத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களை சூழ்ந்து உங்களுக்கு விரோதமாய் அநேகர் அநியாயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் விரும்புகிற காரியம் இதோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நாம் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அந்த பலனை கொண்டு நம்ம ஏதோ அவருக்காக விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்படியாக இதோ தேவனை பற்றி ஆபக்குக் தீர்க்கதரிசி அவன் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து கொண்ட பின்பாக அவன் கர்த்தரை துதிக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தில் ஆபக்குக் இப்படியாக அவன் சொல்லுகிறான், இப்படியாக பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறான். மறுபடியும் அதை வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், இதோ கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கடினமான சூழ்நிலை நம்ம தீமையை அனுபவிக்கும் போது, ஏதோ நம் கொடுமையை அனுபவிக்கும் போது, அநியாயம் நமக்கு ஏற்படும் போது நம்ம இப்படியாக ஆபக்குக் தீர்க்கதரிசியை போல நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தர் அதுதான் நம்ம விரும்புகிற காரியம். அப்போ நீ யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவு விசுவாசத்தில் வளர வேண்டியதாக இருக்கிறது, இன்னும் எவ்வளவு தேவன் மேலே நம்பிக்கையை வைத்து அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதிர்ந்த ஒரு விசுவாசி என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேறி செல்லுகிறோம் என்று சொன்னால், நல்ல சூழ்நிலை இருக்கும்போது மாத்திரமல்ல, நமக்கு ஏதுவாக காரியங்கள் நடக்கிறது மாத்திரமல்ல, தீமையை அனுபவிக்கும் போது கூட, அக்கிரமங்கள் நமக்கு விரோதமாக எழும்போது கூட, அநியாயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது கூட, இதோ ஆபக்குக் தீர்க்கதரிசியை போல நம்ம அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவன் விரும்புகிறார். அப்போ எப்படியாக எதுக்காக அவர் பாடுகிறான்னு சொல்கிறார். இப்பொழுது ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு அவர் நன்றாக அவர் புரிந்து கொள்ளுகிறார். தேவன் நிச்சயமாகவே அநியாயத்தை அக்கிரமத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் இல்லை. அவர் நமக்கு புரியாத விதத்தில் அவர் இதை சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார், அநியாயத்தை அக்கிரமத்தை ஒழித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அரசாளுகிற தேவன். நம்ம விவரித்து சொன்னாலும் நமக்கு புரியாத ஆச்சரியப்படுகிற விதத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமான இந்த காலவேளையில் 3 காரியங்கள் நீங்கள் மற்ற எல்லாம் மறந்து விட்டாலும் 3 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அநியாயம் அக்கிரமம் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது கூட நம்ம அதே சூழ்நிலையில்
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம். இது வந்து இந்த அநியாய அக்கிரமம் எங்கே நடந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னால் யூதா தேசத்தில், யூதா தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதா தேசத்தில் அது வந்து நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தர் வந்து அவர் வந்து அதோ நமக்கு புரியாத விதத்தில் அவர் வந்து ஜனங்களை சிட்சித்து பக்கமாய் திரும்ப வேணும் என்று சொல்லி அவர் வந்து சிட்சையை அனுப்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் கர்த்தர் சொன்னார், நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்படியாக நம்ம வந்து தேவன் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கையாக இருக்கும்போது இது ஆபக்கூப் தீர்க்கதரிசனி பாடின அந்த பாடல் படி நம்ம சொல்லலாம், அத்தி மரம் துடர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையில் ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இன்றி போனாலும், வயல்களில் தானியம் என்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்பிக்கையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் வந்து இப்போ நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழும்போது தேவன் வந்து இந்த சூழ்நிலையை கூட நம்ம கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பிதாவே, நீங்கள் இந்த நாட்களில் இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோடு கூட பேசின உங்களுடைய திவ்ய வசனங்களுக்காக நன்றி. ஆபக்கூக்கூடிய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து பிதாவே, நீங்கள் எங்களுக்கு அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல, தீமையை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. நியாயப்பிரமாணம் பிதாவே மீறப்படும் போது நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிற, அதை அனுமதிக்கிற தேவன் அல்ல. நீங்கள் வந்து நீதியை செய்கிற தேவன், நியாயத்தை செய்கிற தேவன், அநியாயத்தை நீங்கள் வந்து சிக்ஷிக்கிற தேவன் பிதாவே என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்லை, நாங்கள் ஏதோ விவரித்து சொன்னாலும் ஏதாவது அதை நம்ப முடியாதபடிக்கு நீங்கள் ஒருவராக அந்த பெரிய காரியங்களை செய்கிறீர். இந்த சத்துருவை கொண்டு இப்படி ஜனங்களை நீங்கள் சிக்ஷித்தீர். எப்படியாகிலும் இப்படிய ஜனங்க பக்கம் வந்து இப்போ சேர வேண்டும் என்று சொல்லி இதாக இப்படியான காரியத்தை நீங்கள் செய்தீங்க. அது மாத்திரமில்லை, நாங்கள் அப்போ அந்த நாளில் படித்து கொண்ட காரியம் விசுவாசத்தினால நீதிமான்களாக இருக்கிற நாங்கள் ஏதோ விளைக்கிறோம் என்று சொல்லி. ஆமாண்டவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அநியாயம், அக்கிரமம், தீமை ஏதோ நிறைந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அது மத்தியில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த சூழ்நிலையை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க ராஜா. அப்படியாகவே நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியாக நாங்கள் வாழும்போது அப்பா ஏதோ ஆபக்கு பாடின அந்த பாடலை எங்கள் உள்ளத்தில் நீங்கள் கொடுப்பீங்க. அப்பொழுது நாங்களும் ஆண்டவரே தீர்க்கதரிசியை போல ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மை நாம் துதிப்போம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம், உண்மை நாங்கள் நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம், உம்முடைய பிள்ளைகளாக வாழுவோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் கேட்ட வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் பிதாவே ஆசீர்வதிங்க. பிதாவே, வருகிற இந்த மாதம் முழுவதும் இந்த வசனங்கள் பிதாவே எங்களுக்கு பிதாவே இதோ வெள்ளனை கொடுக்கட்டும், பிதாவே எனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து ஆண்டவரே மீதான நேரத்தை ஆவியானவர் நீங்கள் பொருட்படுத்தி கொண்டு நடத்தி கொடுங்க. நாம் வந்து மேம்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க இருக்கிறோம். இதாகவே கர்த்தர் பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் ஏதோ அறிந்த வண்ணமாகவே நம்ம இந்த திருவிருந்தில் நம்ம ஆயத்தத்தோடு பங்கெடுக்க வேணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவன் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். அவங்க 400 வருஷம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தில் தேவன் அந்த பஸ்கா அந்த 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 நாளில் விடுதலை கொடுத்த அந்த நாளை நினைவு கூர்ந்து அவங்க பஸ்கா பண்டிகையை அவங்க ஒவ்வொரு வருடமும் அவங்க ஆசரித்து வந்தாங்க. எப்படியாக அடிமைத்தனத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை
அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, தேவனை தொழுது கொள்ள முடியாத, அவருடைய ஜனங்களாய் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை விடுவித்தார். அதை நினைவு கூறும்படியாக அவங்க அந்த பஸ்கா பண்டிகையை அவங்க ஆசரித்து வந்தாங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்களும் நானும் இது கர்த்தருடைய பந்தின்னு சொல்லுகிறோம். தேவனாகிய கர்த்தர், இதோ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த போஜனத்தை, இந்த பந்தியை ஏற்படுத்தினார் சொல்லி பார்க்குறோம். இப்போ எப்படியாக இந்த பஸ்கா ஆடு அந்த நாள் அடிக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்க விடுதலை பெற்றாங்க, அதனால் விடுதலை பெற்றாங்களோ அப்படியாகவே நம் இயேசு கிறிஸ்து பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற, சாபத்திலிருந்து விடுதலை பெற, நீதிமான்களாய் நம்ம வாழ, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ, அவரை கிட்டி சேர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பஸ்கா ஆடை போல அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாக இந்த பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 23லேருந்து 29 வசனத்தை நம்ம வழக்கமாக வாசிக்கிறது உண்டு. ஆனால் அதில் முக்கியமான காரியங்கள் எப்படியாக இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அது தெளிவாய் அவர் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக கர்த்தரை, தேவனை, இயேசு கிறிஸ்துவை அப்போ நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி, இப்போது நம்ம இதில் பங்கெடுக்கும் போது இயேசு கர்த்தரை நினைவை கூற இந்த இதில் நம்ம பங்கெடுக்கிறோம். ரெண்டாவதாக நம்ம இதை அபாத்திரமாய் நம்ம பங்கெடுக்காதபடிக்கு பாத்திரவான்களாய் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கணும் சொல்லி பார்க்குறோம். அப்போது பாத்திரவான்களாய் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்மை நாமே நம்ம நிதானித்து அறிய வேண்டும். we need to examine ourselves. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்ன ஆராய்ந்து பார்க்கணும்? தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியம் என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்போது இந்த நாளில் ஒருவர் கூட நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்க்கலாம். ரெண்டாவதாக நம்ம ஏதோ நம்ம இப்படியாக நம்ம நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து இதில் அறியாமல் பானம் பண்ணி இதில் நம்ம இந்த அப்பத்தை புசித்தால் நமக்கு நியாய தீர்ப்பு தான் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு பதிலாக நாமே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்பி நம்ம பாவ மன்னிப்பை பெற்று நம்ம நாமே ஆராய்ந்து அறிந்து இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரும். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் விசுவாசத்தினால நம்ம அவரை நினைவு கூர்ந்து இதில் பங்கெடுக்கும்போது நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அது மாத்திரமில்லை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் நீக்கப்படுகிறது. நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். இந்த நாளில் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாள் ஒரு பெரிய ஒரு விடுதலை நாளாக இருந்ததோ, இப்போ நம்ம ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து அவர் பட்ட பாடுகளை அவர் அப்போ வேதனைகளை நம்ம நினைத்து, அவர் அன்பை, கல்வாரி சிலுவையை பாராட்டின அன்பை நினைத்து உண்மையாகவே பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கெடுப்போம் என்று சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் இந்த நாளில் இருக்கும். அதனால் நம்ம இப்பொழுது நிதானித்து ஆராய்ந்து அறிந்து இந்த பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கெடுக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெற நீங்கள் கொடுத்த பெரிதான பாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. முதலாவதாக அபாத்திரமாய் அந்த பந்தியில் நாங்கள் பங்கெடுக்கக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த நாளில் ஆண்டவரே, அபாத்திரமாய் நம்ம பங்கெடுக்காதபடிக்கு பாத்திரவான்களாய் பங்கெடுக்க வேணும் அப்பா. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்குறோம் இதாவே அப்பா. உங்களுக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். அப்போ எங்களுடைய வார்த்தையினால், சிந்தனைகளால் அநேக நேரங்களில் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம்.
செய்ய வேண்டிய நல்லதென்று அறிந்து அது செய்யாத இருக்கிறது கூட பாவமான காரியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பிதாவே, ஒரு முறை கூட நம்முடைய பாவங்களை நீங்கள் மன்னிங்க. பிதாவே, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்க, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அது மாத்திரமில்லை, இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பிதாவே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. நம்முடைய கருத்தில் எடுத்து இதை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. பிதாவே அப்பா, நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்போது இதை நாங்கள் உட்கொள்ளும்போது பிதாவே எங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகட்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்கி பிதாவே நாங்கள் உங்கள் பிள்ளைகளாய் வாழ இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாகவே நீங்கள் பிதாவே இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்ததுனால நமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி பிதாவே. கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனபூரணமாய் எண்ணி, கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சிஷக்குறை தீரு, பாவக்கெட்டை கோரு, ராபோஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரியாமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாது, கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை நீ வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய ஏதோ சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படியாகவே அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து அவர் சொன்னார், இதில் நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக ஏதோ சிந்தப்பட்ட என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தர் பிரியமானவர்களோட இந்த நாளில் ஏதோ இந்த அப்பத்தை நம்ம ஏதோ எடுத்து இதை பிட்டு நம்ம சாப்பிடலாம். உங்களோடு கூட வேறு யாராயிலும் இருந்தால் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க ஏதோ யாராயிலும் இருந்தால் அவர்களுக்கு இந்த அப்பத்தை நீங்கள் பிட்டு நீங்கள் கொடுங்க. அப்போ அதுவும் பெற்று கொடுங்க. நம்ம இந்த பரிசுத்த பந்தியில் இந்த அப்பத்தை நம்ம புசிக்கலாம். எங்களை நேசிக்கிறத நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக பிக்கப்பட்ட நம்முடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிற இந்த அப்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை நம்முடைய சரீரத்தில் ஏந்தி கல்வாரி சிலையில் நம்ம ஜீவனை கொடுத்து எங்களுக்காக நீங்கள் மறுத்தீங்க. இதாவே எங்களுக்காக பிக்கப்பட்ட நம்முடைய சரீரத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தில் எங்களுடைய பாவங்களை சுமந்து நீங்கள் கல்வாரி சிலையில் ஜீவனை கொடுத்துற நன்றி என்று சொல்லி இந்த அப்பத்தை நம்ம புசிக்கலாம். அப்படியாகவே இந்த திராட்சரசத்தை எடுத்து எங்களுக்காக சித்தப்பட்ட நம்முடைய பரிசுத்த ரத்தத்துக்காக நன்றி ராஜா. எங்களை பாவங்களை போக்க முடியாது பிதாவே, எங்களுடைய சாபங்களை நீக்க முடியாது நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீர். நம்முடைய ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிதாவே, இந்த திராட்சரசத்தை நான் குடிக்கும்போது நம்முடைய ரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிற அந்த திராட்சரசத்தை நான் குடிக்கும்போது பிதாவே எங்களில் பாவ மன்னிப்பு உண்டாவதாக, நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதாக. ஒரு முறை கூட எங்களை நீதிமான்களாகி மாற்றுங்க பிதாவே. நன்றி. எங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய பரிசுத்த ரத்தத்துக்காக நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் பிதாவே. அப்பா இயேசப்பா, உன் மூலமாய் எங்களுக்கு வருகிற அந்த ஆசீர்வாதங்களை
பிதாவே இந்த புது உடன்படிக்கை மூலமாய் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நமக்கு நன்றி ராஜா. எல்லோருமே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த ஏதோ பாத்திரத்தை நம்ம இந்த திராட்சரசத்தை நம்ம குடிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு தருணத்தை கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். கண்களை மூடி நம்ம கர்த்தாப்பா நாளில் கர்த்தாவே இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர நமக்கு நன்றி என்று சொல்லலாம். நன்றியோடு துதிக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவர், இந்த நாளில் இந்த பரிசுத்த பந்தியில் நாங்கள் பங்கு பெற நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிதான பாக்கியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. அப்பா, இந்த பரிசுத்த பந்தியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீரே நமக்கு நன்றி ராஜா. பிதாவே, இதில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பு உண்டாவதாக, பாவங்கள் நீங்குவதாக, சாபங்கள் ஆண்டவரே அப்பா எடுத்து போடுவ சாபங்கள் நீங்குவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றி ராஜா. அது மாத்திரமில்லை, புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை பிதாவே அப்பா உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரட்டும் பிதாவே. சிலருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலையின் நாடாக இருந்தது ராஜா. பஸ்காவை புசித்தவர்கள் ஒருபோதும் பலவீனமாக இருந்ததில் இந்த இதில் பங்கெடுத்ததுனால பிதாவே ஒரு ஆண்டவரே அவங்களுக்கு சுகம் ஏற்படட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் பிதா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றியோடு துதிக்கிறோம் பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. பிதாவே கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. அப்படியாகவே பிதாவே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வர உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது பிதாவே. உம்மை பாடி நாங்கள் துதித்தோம். உமக்குரிய துதியும் கனத்தையும் மகிமை நாங்கள் செலுத்தினோம் பிதாவே. இப்பொழுது கூட உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் பிதாவே. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை பிதாவே பலப்படுத்தினீங்க பிதா. விசுவாசத்தினால ஏதோ நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் பிதாவே அப்பா தீமையான சூழ்நிலை, அப்பா கொடுமையான சூழ்நிலை, அநியாயம் அக்கிரமம் நிறைந்த சூழ்நிலை, அது மத்தியில் கூட விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு படிப்பித்து கொடுத்தீங்க. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே உண்மை துதிக்கணும் பிதாவே. எப்படிப்பட்ட நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உண்மை துதித்து உண்மை ஆராதிக்கணும் என்று சொல்லி நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லி உண்மை பாடணும், உண்மை புகழணும் என்று சொல்லி கொடுத்தீங்க. நமக்கு நன்றி. அப்படியாக ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க பிதாவே. இந்த நாளில் அப்பா இந்த ஆராதனையில் பங்கெடுத்த பிதாவே ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒருவேளை அப்பா அவங்க பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் அப்பா தீமையை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பிதாவே கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கலாம். உபத்திர மத்தியத்தில் கடந்து வந்திருக்கலாம். பிரச்சனை மத்தியில் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளில் அவர்களை மேலே மனதுருகி பிதாவை கண் நோக்கி பாருங்கள் பிதாவை. அவங்க சூழ்நிலையை மாற்றி போட நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறீங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமாகவே பிதாவே நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஆண்டவரே விசுவாசமுடையவர்களாக பிதாவே நீதிமான்களாய் நாங்கள் வாழ, நம்பிக்கையுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றி ராஜா. அவங்களுடைய பிரச்சனையை நீக்கி போட ஆண்டவரே அவங்க சூழ்நிலையை மாற்ற நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறீங்க. உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பங்கெடுத்து வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்துங்க பிதாவே. நாங்கள் புதிய மாதத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் கொடுக்குற பிதாவை வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஏதோ எனக்காக என்னுடைய கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்காக என்னுடைய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமாண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பிதாவே உங்களுடைய ஜனங்களோடு கூட நீங்கள் இருங்க பிதாவே. எங்களோடு கூட இருங்க, கரம் எடுத்து நடத்துங்கப்பா. ஆமாண்டவரே, ஏதோ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வண்ணமாகவே நாங்கள் விசுவாசத்தினால பிதாவே நாங்கள் நீதி உள்ளவர்களாய் பிழைக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி ராஜா. அப்படியாகவே செய்கிறதுனாலும் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் உலகமெங்கும் பரவி இருக்கிற இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம் பிதாவே. வியாதிக்கப்பட்டவர்களை குணமாக்க உம்மால் முடியும். மனதுருகி பிதாவே அவங்களை குணமாக்குங்க அப்பா. ஏதோ இந்த வியாதியினால் அப்பா தங்களுடைய ஏதோ
குடும்ப மக்களை இணைந்து இதோ தவிக்கிற அப்பா துக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதலை கொடுக்கணும், தேற்றலை நீங்கள் கொடுக்கணும். உண்மையில் அவன் பலனுக்குள்ள உதவி செய்யுங்க பிதாவே. உலக தலைவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய தேசத்தில் கூட ஆண்டவரே இன்னும் அநேகர் வந்து பிதாவே வேலை இல்லாத பணம் இல்லாத பிதாவே இருக்க ஒரு இடம் இல்லாத அவங்க பிதாவை தவித்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் பிதாவே அப்பா வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. நாங்களும் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு எங்களிலே ஆண்டவரே பிதாவே எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு நீங்கள் பிதாவே எங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். எங்கள் சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் ஆண்டவரே. அப்போ அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் பிதாவே. அப்பா அவங்களுக்கு உடைய அன்பை எடுத்து காண்பிக்கணுமே, உதவி செய்யுங்க. அப்படியாக நீங்கள் செய்ய போகிறதாலும் ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. நாங்கள் ஜபத்தை கேட்டீரேன் ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வர உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது பிதாவே. இப்போ புதிய மாதத்துக்குள்ளே கடந்து போகிறோம். உடைய பிரசன்னம் அப்பா உடைய பிள்ளைகளோடு கூட கடந்து வரட்டும். உடைய பிரசன்னம் அவங்க முன்பாக கடந்து போகட்டும். உடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். விசுவாசத்தினால் நாங்கள் பிதாவை பிழைக்க நீதிமன்றங்களாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. அப்படியாக செய்கிறதாலும் ஸ்தோத்திரம் பிதாவே. துதிகான மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வந்திருக்கிற நம்மோடு கூட வரத்தடைப்பட்ட ஏதோ விசுவாச மக்களோடு கூட இன்றும் என்றும் சதா காண்பிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் கூட நம்ம ஏதோ 9 மணிக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம், தவறாமல் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே இதோ இந்த மாதம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.